श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरङ्गपरकालमुनित्रयाप्तलक्ष्मात्मरक्षणेदि त्वयिगाहमान्तम् आचार्यभक्तिपरिपूतमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम् उल्लङ्घ्य सिन्धोः सलिलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव तदाकलङ्कां नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रि कमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। यः कर्णाञ्जलिः सम्पुटैरहरः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकेर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजराविपत्तिमरणैः अत्यन्तशोभद्रवं संसारं स विहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतं तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणतार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वधं निशामयत्वम् वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यः नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः तपस्वाध्यायनिरतं तपस्वी वाग्विदाम्बरं नारदं परिवप्रच्छ वाल्मीकिः मुनिपुङ्गवम् सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददामि एतत्प्रदं मम धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषी च अप्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं जानकीकान्तस्मरणं जय जय राम राम आञ्जनेय स्वामी की जय। ஸ்ரீமத் ராமாயணத்தில் கங்கையினுடைய மகாத்மியத்தை நேற்றைக்கு சிரவணம் பண்ணினோம். கங்கான்னு கங்கைங்கிற பேரை சொன்னாலே போருமா. நாம் நித்தியம் குளிக்கும் பொழுது கங்கையை நினைச்சுண்டு கங்கையினுடைய நாமத்தை சொல்லிண்டு குளித்தாலே கங்கையில் குளித்த பலன்னு சொல்கிறா. அப்போ அந்த அளவுக்கு கங்கை மகிமை அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறா. புண்ணிய தீர்த்தத்துலலாம் ஏன் நாம் புண்ணிய தீர்த்த க்ஷேத்திரம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பாவத்தை கரைக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிக்க கூடாது.
நம்ம பாபத்தை கரைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. அப்போ என்னன்னா, இதுபோல் நாம் நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் போனாதான் நமக்கு பகவத்குணத்தில் ஈடுபாடு உண்டாகும். புண்ணிய தீர்த்தமாக போயிட்டே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. பகவத்குணம் கேட்கறதுக்காக தான் புண்ணிய தீர்த்தமே போகணும்னு பாகவதம் சொல்கிறது. புஷ்கரே மதுராயாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது, துவாரவத்யாம் யதாத்மவான். எதுக்கு க்ஷேத்திரத்துக்கு போகணும் அப்படின்னா அங்கே போய் பகவத்குண அனுபவத்தை அனுபவிக்கிறதுக்கு தான். அப்போ அப்பேற்பட்ட அந்த மகிமை, அந்த ஒரு பகவத்குணானுபவத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கிற இடத்துலேயே கிடைக்கிறது. உலகம் நமக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே நமக்கு இப்போ பகவத்குணம் கேட்டுன்னு இருக்கோன்னா அந்த புண்ணிய தீர்த்தத்தினுடைய பலனால தான். இப்படி ராமருக்கு இந்த மாதிரி உபதேசங்கள்லாம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விஸ்வாமித்திரர் அழகாக சொல்லிட்டு அந்த கங்கையினுடைய சமீபத்தில் தங்கிட்டு மறுநாள் காத்தால எல்லாரும் புறப்பட்டு போறா. விஷாலா அப்படின்னு ஒரு நகரம் வருது. அங்கே சுமதின்னு ஒரு ராஜா, அவரை பார்த்துட்டு அங்கேருந்து விதேக தேசத்தை நோக்கி, மிதிலா நகரத்தை நோக்கி போகிறா. அதுக்கு சமீபத்தில் போகும்பொழுது ஒரு ஆசிரமம் தென்படுறது. அந்த ஆசிரமத்தை கடக்க முடியாமல் ராமர் நிற்கிறார். இந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல ஒரு புண்ணியங்கள் நிறைய நடந்த மாதிரி இருக்கே, ஏதோ ஒரு சத்காரியம் எப்பொழுதும் இங்கே நடந்திருக்கும் போல இருக்கே, இப்படி ஒரு ஆசிரமம் ஏன் இப்போ மூடி இருக்கிற மாதிரி இருக்கே. என்றெல்லாம் ராமர் அப்படி கேட்டதும் உடனே அந்த ராமருக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறார் விஸ்வாமித்ரர். ஹந்த அப்படிங்கிறார். அந்தோ அப்படின்னு தமிழில் சொல்கிறோமே, அந்தோ அப்படின்னு, அந்த அந்தோங்கிற வார்த்தை தான் இங்கே ஹந்த அப்படின்னு வருது. அந்த அப்படின்னா அந்தோன்னு அர்த்தம். அதனால சொல்றார், இது ஒரு குழந்தைகிட்ட எப்படி சொல்றது? ஆனா இந்த ராமனால தான் இப்பேற்பட்ட இந்த ஒரு இடத்துல நடந்திருக்கக்கூடிய சம்பவத்துக்கு ஒரு விமோசனம் கொடுக்க முடியுமா? அதனால இது என்ன ஆசிரமம்னு கேட்டார் ராமர். விஸ்வாமித்திரர் சொல்றார், இது கௌதம முனிவர் அகல்யை அப்படிங்கிற அவளுடைய ஆசிரமம்பா. கௌதம முனிவர் மகா தபஸ்வி. எல்லாருடைய ஆசிரமத்திலையும் தபோவனம் அப்படின்னா அந்த மகரிஷிகளுடைய ஆசிரமத்துக்கு அந்தந்த தேவதைகள் வருவா, அவளை பூஜை பண்ணுவா. ஆனா கௌதம முனிவருடைய ஆசிரமத்துக்கு என்ன மகிமை அப்படின்னு கேட்டா, எல்லா தேவர்களும் வந்து கௌதம முனிவரை பூஜை பண்ணுவா. ஆசிரமம் அப்படின்னாலே நம்முடைய சிரமத்தை போக்கக்கூடிய இடம்னு அர்த்தம். அங்க சிரமமே இருக்காதான். சிரமமே இல்லாதது ஆசிரமம் அப்படின்னு பேர். சிரமமே இல்லாததுன்னு சொல்றோம், ஆனா கிரகஸ்தாசிரமம்னு ஒண்ணு வருது. சிரமம் இல்லாம இருக்கா? சிரமம் தான் இருக்கு. நமக்கு ஏன் சிரமம் கிரகஸ்தாசிரமம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நாம பகவத் விஷயத்துல கொஞ்சம் சிந்தனை இல்லாம லௌகீகத்துல நாம ஆசையா போயிட்டே இருக்கிறதுனால சிரமம் வருது. அது ஆசிரமமா இருக்க மாட்டேங்குது. ஏன்னா பின்னாடி பரதன் சொல்ல போறான் ராமரை பார்த்து, ஆசிரமானாம் ஆசிரமம் கச்சேத் கார்ஹஸ்தியம் சிரேஷ்டமுத்தமம் அப்படிங்கிறான். பரதாழ்வான் சொல்றார், உயர்ந்த ஆசிரமத்திலேயே உயர்ந்தது
அந்த கிரகஸ்தாசிரம தர்மம் தானே அப்படின்னு ராமர் கேட்கிறார். ராமர் சித்திரகூடத்தில் இருக்கும்போது அப்போ கிரகஸ்தாசிரமத்தை ரொம்ப முக்கியமானது கிரகஸ்தாசிரமம் தான். ஏன்னா ஒரு கிரகஸ்தனை அண்டி தான் பிரம்மச்சாரி இருக்கணும். ஒரு கிரகஸ்தனை அண்டி தான் சன்னியாசியுமே பிக்ஷை எடுத்துக்கணும். ஒரு கிரகஸ்தனை அண்டி தான் யாரா இருந்தாலும் ஆசிரியிருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. பிரம்மச்சாரியெல்லாம் தன் இஷ்டத்துக்கு இருக்கணும்னு இல்லை, கிரகஸ்தனை அண்டி இருக்கலாம். அதனால கௌதம முனிவருடைய ஆசிரமம் அப்படி ஒரு மகிமை உடையதா இருக்கு. அவர் ரொம்ப தபஸ்வியா இருக்கிறதுனால அவருக்கு தான் எல்லாரும் பூஜை பண்ணுவா. அது தேவேந்திரனுக்கு பிடிக்கல. இந்த கௌதம முனிவருடைய தபஸை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு அப்போ ஒரு நாள் கௌதம முனிவருக்காக அனுஷ்டானத்துக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும்னு ஒரு பானை தண்ணி எடுத்துட்டு வரது நித்தியம் வழக்கம் அகல்யைக்கு. அப்ப அந்த அகல்யை போய் எடுத்துட்டு வரத்துக்காக குளத்துக்கு போயிட்டு வரா. அப்போ அந்த சமயம் கௌதம முனிவர் தபசு பண்ண போறார், அனுஷ்டானம் பண்ண போறார். அப்படி போனதும் அந்த அகல்யை என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அகல்ய ஆசிரமத்துக்கு வரா. அப்போ வெளியில போன கௌதமர் தபஸுக்கோ அனுஷ்டானத்துக்கோ போயிட்டார். அந்த சமயம் தேவேந்திரன் கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்டுண்டு அகல்யுடைய ஆசிரமத்துக்குள்ள நுழையிறார். தேவேந்திரன் தேவர்களுக்கெல்லாம் அவளுடைய சங்கல்பத்துக்கு ஏற்ற மாதிரி நினைச்ச நேரத்தில் நினைச்ச ரூபத்தை எடுத்துக்க முடியும், நினைச்ச நேரத்தில் மறைய முடியும், நினைச்ச நேரத்தில் தோன்ற முடியும், திடீர்னு ஒல்லியாக முடியும், திடீர்னு குண்டாக முடியும், திடீர்னு கல் மாதிரி இருக்க முடியும், திடீர்னு காற்று மாதிரி பறக்க முடியும், எல்லாமே முடியும் அவளால். அதனால இந்த இடத்துல கௌதம முனிவர் மாதிரி வேஷம் போட்டுண்டு உள்ள நுழைஞ்சதும் அகல்யை பார்க்கறான். இது கௌதம முனிவர் இல்ல, தேவேந்திரன் அப்படின்னு அவளுக்கு தெரியறதான். அவ்வளவு தபசு அகல்யாமாக்கு. அப்படி தெரிஞ்சும் கௌதம முனிவர் வேஷத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் அகல்யை நெருங்கி காமவசப்பட்டு அவளிடத்துல தப்பு பண்றான். அப்போ அகல்யை சும்மா இருக்கா. ஏன் சும்மா இருக்கா அப்படின்னா, தேவராஜ குதூகலாத் அப்படின்னு இங்க வாக்கியம். அதாவது எந்த ஒரு தேவேந்திரனை யாகங்கள்லாம் பண்ணி பிரத்யக்ஷமா பார்க்கறது ரொம்ப 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 சிரமமோ, இப்ப அந்த தேவேந்திரன் கூப்பிடாமையே சுலபமா வந்திருக்கான்னும் பொழுது அவனுக்கு எப்படி பூஜை பண்றதுங்கிறத தெரிஞ்சிக்க முடியல. அகல்யினால எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, இப்ப விலகி இருக்கிறதா என்ன பண்றதுன்னு தெரியலங்கிறதுனால அப்பேற்பட்ட தேவேந்திரனிடத்துல அவ ஒன்னா சேர்ந்துடுறா. அப்போ இந்த தேவேந்திரன் வெளியில வரான். வெளியில வரும்பொழுது கௌதம முனிவர் வந்துடுறார். உடனே கௌதம முனிவர் பார்க்கிறார். நடந்ததை ஞான கண்ணுனால தெரிஞ்சின்றார். தேவேந்திரனை சாபம் கொடுத்தார். உடனே இந்த பக்கம் உள்ள வந்தார். அகல்யை பார்த்தார். இனி எனக்கு நீ கைங்கரியம் பண்ண முடியாது, இனி நான் உன்னோட வாழ முடியாதுமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு இமயமலை கிளம்புறார். ஆனா போகும்போது என்ன பண்றார், அருமையா கைங்கரியம் பண்ணிந்த மனைவி, ஆனா நாம இப்படி அம்போன்னு தனியா விட்டுட்டு போக கூடாது. தேவேந்திரன் பண்ண தப்புக்கு தன் மனைவி என்ன பண்ண முடியும்? அதனால மறுபடியும் இவள் தனக்கு கைகரியம் பண்ணுவதற்கான பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு ஞான திருஷ்டியில நினைச்சார். அதுக்கு ஒரு நாள் உண்டுங்கிறது அவருக்கு தெரிஞ்சது. உடனே அவர் சொன்னார், நான் இந்த சன்னிதானத்துல இருக்கும் பொழுதே தேவேந்திரன் உன்னிடத்துல இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா, இப்ப நானும் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? அப்போ
நான் இல்லாத இந்த இனி தபசு பண்ண போறேன், நீ திருப்பி என்ன வந்து சேர்ற வரைக்கும் நீ யாரு கண்ணிலையும் படாம இங்கேயே இரு. அதிருஷ்யாத்வம் பவிஷ்யசி, யார் கண்ணிலையும் தென்படாத போ அப்படின்னர். சில பேர் சொல்றா கல்லா போனா மண்ணா இருந்தான். கல்லா இருந்தா, ஏன்னா கல்லுக்கு உணர்ச்சி இருக்காது. உணர்ச்சி இருந்தா வருத்தம் ரொம்ப ஆயிடும் அவளுக்கு. உணர்ச்சி இருந்தா என்ன ஆகும்? இப்படி ஒரு தப்பு நேர்ந்தெடுத்தே, இப்படி பண்ணிட்டோமே, இப்படி ஆயிடுச்சே, நம்ம ஏன் இப்படி பண்ணினோம் என்றெல்லாம் கவலை வந்துடும். அதனால இந்த இடத்துல அவள் ஒரு கல்லா இருந்துருக்கா 11 வருஷமா 12 வருஷமா. என்னைக்கு கௌதம முனிவர் சொல்லின்னு போயிட்டாரோ உனக்கு ஒரு விமோச்சனம் உண்டு, உன்னை தேடியே அந்த விமோச்சனம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால, அப்போ யார் வரப்போறா யார் வரப்போறான்னு அந்த அகல்யை ஒரு மரம் அசைஞ்சாலும் கொடி அசைஞ்சாலும் காத்து அடிச்சாலும் இப்படி இப்படி எட்டி எட்டி அந்த கல்லுலேன்னு பார்க்கறான், கல் வழியா. அப்போ அப்பேற்பட்ட அந்த அகல்யைக்கு எப்படி சாப விமோச்சனம் அப்படின்னு ராமர் கேட்கிறார். அகல்யா அம்மாவுக்கு சாப விமோச்சனம் எப்படின்னர்? உன்னாலதான்ப்பா விமோச்சனம்னர். என்னாலயா, நான் என்ன பண்ணணும்னர்? நீ அந்த அகல்யை இங்க எங்கேயோ தான் கல்லா இருக்கா, அது எங்கன்னு தெரியல. அதனால அவ மேல உன் காலடி பட்டா போரும், அவளுக்கு சாப விமோசனம் ஆயிடும். சாப விமோசனம் ஆயிடும். இதை இவ பேசின்னு இருக்கிறத அகல்ய கல்லுல இருந்துன்னு கேட்டுன்னு இருக்கா. ஆகா, இந்த குழந்தை மகாத்மா பகவான் என் மேல காலை வச்சா எனக்கு பாக்கியம் கிடைக்குமே, அதனால எப்படியாவது என் மேல காலை வைக்கணும், என் மேல காலை வைக்கணும்னு அகல்ய எதிர்பார்த்துன்னு இருக்கா. ஆனா ராமர் கொண்டு போய் காலை வைக்கல. ஜாக்கிரதையா அம்மா மேல எங்கேயாவது கால் பற்ற போறதோன்னு ஜாக்கிரதைப்படுத்துகிறார். இவர் கால் வச்சாதான் அவளுக்கு சாப விமோச்சனமே. உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கேருந்து ஒரு காத்து அடிச்சது. அந்த காத்து அடிச்சது, காத்துல ராமருடைய திருவடியிலே பட்ட மண்ணு அது அப்படியே பறந்து போய் அகல்யை மேல போய் பட்டது. சாபந்தாஸ்ய முபாகம்ய தேஷாம் தர்சனமாகதா. உடனே சாப விமோச்சனமாகி அகல்யை தோன்றினான். இப்ப ராமர் தானே அவளுக்கு விமோச்சனம் கொடுத்தது. உடனே அகல்யை நமஸ்காரம் பண்ணணும், சேவிக்கணும், ராமர் ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா? ஆனா அந்த ஒரு விமோச்சனம் கொடுத்த ராமர் உடனே அம்மான்னு போய் விழுந்து சாஷ்டாங்கமா சேவிக்கிறார், நமஸ்காரம் பண்றாராம் ராமர். இதான் ராமருடைய குணம். உடனே அவன் நினைக்கிறா, விமோச்சனமும் கொடுத்து இப்படி நமஸ்காரமும் பண்றிய குழந்தை அப்படின்னு இவர் இங்க பேசின்னு இருக்கும் பொழுது, இமயமலையில தபசு பண்ணிட்டு இருக்கக்கூடிய கௌதமர் ஞான திருஷ்டியில இது தோன்றி உடனே அங்க மறைஞ்சார், அவர் இங்க தோன்றினார். கௌதம முனிவர் அகல்யை பக்கத்துல நின்றுண்டு ராமரை பார்த்து, நான் தான் இவர் ஆத்துக்காரர் அப்படிங்கிறார். உடனே அகல்யைக்கு விமோச்சனம் கொடுத்து மறுபடியும் சுத்தமாயி கௌதம முனிவருக்கு கைங்கரியம் பண்றா. இப்படி ராமருடைய மகிமை, ராமருடைய திருவடிக்கு மகிமை, ராமருடைய திருவடியிலேருந்து வந்த மண்ணுக்கு மகிமை, ராமருடைய பாதுகைக்கு பின்னாடி மகிமை சொல்ல போறா. ராமர் ஒரு கையை அசைச்சாலும் மகிமை, ராமர் என்ன பண்ணாலும் மகிமை தான், அழகுதான். அதனால அவ அங்கேருந்து மறுபடியும் கௌதம முனிவர் ராமருக்கு விஸ்வாமித்திரருக்கெல்லாம் செய்ய வேண்டிய மரியாதை பூஜைகள் எல்லாம் செய்தார். அதை ராமர் ஏத்துண்டார். உடனே அங்கிருந்து கிளம்பி விதேகராஜன் ஜனக மகாராஜாவினுடைய யஜ்ஞசாலைக்கு புறப்பட்டு வரா. அந்த யஜ்ஞசாலையில் அப்படி விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்களை அழைச்சிட்டு அப்படி வரும் பொழுது ஜனக மகாராஜா பார்க்கிறார். அத்ய யஜ்ஞ சமிருத்திர்மே சபலா தெய்வதை கிருதாம் அத்ய யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தர்ஷனான்மயாம் தன்யோஸ்மி அனுகிரஹீதோஸ்மி யஸ்ய மே முனி புங்கவஹ யஜ்ஞோபசதனம் பிரம்ம பிராப்தோசி முனிபிஸ் சக. விஸ்வாமித்திரரை பார்த்ததுமே ஜனக மகாராஜா ஓடி வந்து சொன்னார்,
முனிவரே, பிரம்மன்னே, என்னுடைய யாகம் இன்றைக்கு தான் பலனை அடைந்தது. ஏன்னா மகான்களான உம்முடைய தரிசனம் கிடைச்சிடு. அதனால அத்ய யஜ்ஞ பலம் பிராப்தம் பகவத் தரிசனான்மயா, நான் தன்யன் ஆயிட்டேன், தன்யோஸ்மி, பெரிய பாக்கியவான் ஆயிட்டேன். அனுகிரஹீதோஸ்மி, என்னையும் மதிச்சு நீங்க வந்திருக்கேலே. யஸ்யமே முனி புங்கவஹா, இப்பேற்பட்ட யஜ்ஞத்துக்கு பிரயோஜனமே சாதுக்களான உங்களை போன்றவாளுடைய வருகை தான். அதனால எப்பேற்பட்ட பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆஹா, அப்படி சொல்லிண்டே இருந்த ஜனக மகாராஜா அப்படி திரும்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்த்தா ராமலக்ஷ்மணர்கள் அப்படி கம்பீரமா நிக்கிறார். அப்படி ராம லக்ஷ்மணர்கள் அப்படி நிக்கிறத பார்த்ததுமே உடனே விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்றார், இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜதுல்ய கதி வீரௌ சார்தூல விஷபோபமௌ பத்மபத்ர விஷாலாக்ஷௌ खड्गतूनी धनुर्धरौ அஸ்வினா விவரூபேன சமுபஸ்தித யௌவனௌ யதிருச்சயைவ காம் ப்ராப்தௌ தேவலோகாதிவாமரௌ கதம் பத்யாமிஹ ப்ராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனே வராயுதரௌ வீரௌ கஸ்ய புத்ரௌ மகாமுனே பூஷயந்தாவிமம் தேசம் சந்திரசூர்ய விவாம்பரம் பரஸ்பரஸ்ய சதிருஷௌ பிரமாணாங்கித சேஷ்டிதைः காகபக்ஷதரௌ வீரௌ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதः இமௌ குமாரௌ பத்ரம் தே. விஸ்வாமித்திரரே, இப்பேற்பட்ட குமாரர்களை இங்க அழைச்சின்னு வந்திருக்கிறீரே, நீ சௌக்கியமா இருக்கணும். யாருக்கு யார் ஆசீர்வாதம் பண்ணுவா? பெரியவா தான் சிறியவாளுக்கு பண்ணுவா. மகான்கள் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். முனிவர்கள் தான் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணணும். ஆனா இங்க ஜனக மகாராஜா முனிவரான விஸ்வாமித்திரருக்கே ஆசீர்வாதம். இமௌ குமாரௌ பத்ரம் தே, பத்ரம், நீ சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா தேவதுல்ய பராக்கிரமௌ, இந்த குழந்தைகளை பார்த்தா தேவர்களோன்னு தோன்றுது. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸ். அவன் நடந்து வரக்கூடிய அழகு சொல்றார். கஜதுல்ய கதி வீரௌ, அப்படி ராமர் நடந்து வர எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் பேசுறார், சும்மா பேசல. சும்மா ஒரு வாய்க்காக ஆகாகா நீங்களா எப்பேற்பட்டவா அப்படின்னு ஒரு வாய்ப்பந்தல் சும்மாலாம் போடக்கூடாது. ஒருத்தரை பத்தி பேசினா ஆர்ஜவமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அதுல பேச்சுல அனார்ஜவமா இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது அதுல. அதனால இந்த இடத்துல கஜதுல்ய கதி வீரௌ, நடந்து வரக்கூடிய அழகு ராமர் அந்த யஜ்ஞசாலையில் நடந்து வரும்போதே பார்த்துட்டாராம். அவ எப்படி நடந்து வரான்னா யானை மாதிரி அப்படி கம்பீரமா நடந்து வராலாம் ரெண்டு பேரும். சார்தூல விஷபோபமௌ, அந்த யஜ்ஞசாலையில நடந்து வந்து யஜ்ஞ குண்டத்துக்குள்ள நுழையும் பொழுது சிங்கம் மாதிரி அப்படி சீரிண்டு உள்ள நுழையிறாளாம். சார்தூல விஷபோபமௌ, அப்புறம் அப்படி அந்த வில்லை எல்லாம் பிடிச்சிண்டு நிற்கும் பொழுது அப்படி ஒரு அழகா இருக்கா. என்ன ஒரு காம்பீரியம். வரப்போற மாப்பிளைய யானைன்னும் சிங்கம்னும் புலின்னும் காளைன்னு சொல்றாரு, காலமாறு மாதிரி அப்படி கம்பீரமா தெரிகிறாருன்னு சொல்றார். வரப்போற மாப்பிளைய இந்த மாதிரி சிங்கம் யானை புலின்னு சொல்லலாமா? யானை வருதுன்னு சொல்ல முடியுமா மாப்பிளைய பார்த்து? அப்ப இப்படி சொல்லிட்டாரேன்னா அதுல இருக்கிற அழகை எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஏன்னா திருமால் கோவில்லாம் புறப்பாடு உற்சவத்துல யானை வாகனம் அன்னைக்கு நீங்க போய் பார்த்தா தெரியும். யானை நடைன்னு சொல்லுவா. அந்த யானை நடைன்னு சொல்லக்கூடிய அந்த பெருமாளை தோல்ல ஏல பண்ணிட்டு இருக்கக்கூடிய சீபாத தாங்கிகள்
அந்த யானை வாகனத்தில் பெருமாளை அப்படி நடந்து நடந்து அப்படி வரும்பொழுது யானை எப்படி நடந்து வருமோ அது போல கம்பீரமாக இருக்கும். சிங்கம் அப்படி வந்து நின்று ஒரு பார்வை பார்த்ததுன்னா, ஏன்னா திருப்பாவையில் ஆண்டாள் சொல்றா, மாறி மலை மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அரி உற்று தீ விழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் வேந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மாறி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும்னா அதுல சீரிய சிங்கம்னா, சிங்கம் மழை காலத்துல நன்னா உள்ள குகையில ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த சிங்கம் என்ன பண்ணும், மழையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது முழிச்சுண்டு அது ஒரு சத்தத்தை பண்ணிட்டு அங்கேருந்து அந்த குகையிலேருந்து வெளில வருமா. சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து, கண்ணு பார்த்தா அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கும். வேறு மயிர் பொங்க வெப்பாடும் வேந்துதறி, அதனுடைய அந்த பிடரி மயிர் அவ்வளவு அழகா இருக்கும். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சோம்பல் முறிக்கும். அது சோம்பல் முறிக்கும் போது 2 காலை முன்னாடி வச்சு 2 காலை பின்னாடி வச்சு அப்படியே உடம்பு பண்ணிண்டு ஒரு கர்ஜனை பண்ணும். அது எவ்வளவு அழகா இருக்கும். அந்த மாதிரி கிருஷ்ணன் எழுந்துக்கிறது அப்படிதான், அவ்வளோ அழகா இருப்பானா. அதுபோல அதுல இருக்கிற அழகு எடுத்துக்கணும். சிங்கம் மாதிரி அழகு, கம்பீரம். யானை மாதிரி நட, சிங்கம் மாதிரி அழகு. இப்படி எல்லாம் பத்மபத்ர விஷாலாட்சம், பத்மம் தாமரை போன்ற கண்கள் உடையவர்களா இருக்காளே. அதுக்கப்புறம் சொல்றார், அஸ்வினா இவ ரூபேன சமுபஸ்தித யௌவனௌ. இந்த தேவலோகத்துல அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லுவாளே விஸ்வாமித்திரரே, அவ 2 பேர் தானா இவா? ஏன்னா அஸ்வினி குமாரர்கள் மாதிரி அழகா இருக்காளே. சமுபஸ்தித யௌவனவுனா, இப்ப ராமரிடத்துல இப்ப யௌவனம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் உள்ள வரணுமா. குழந்தை பருவம்ங்கிறது இப்ப ராமரை விட்டு போகணும், யௌவன பருவம் உள்ள வரணும். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றோம் இல்லையா, குழந்தை பருவம் அடுத்தது யௌவன பருவம்னு. அந்த மாதிரி இப்ப அந்த குழந்தை பருவம் ராமர்கிட்ட இருக்கு. யௌவன பருவம் வந்து அங்கேருந்து சொல்றதான். என்ன சொல்றதான், இப்ப பகவானுக்குள்ள நான் தான் இருக்கணும், இப்ப எனக்கு தான் பகவான்கிட்ட இருக்கிற உரிமை உண்டு, அதனால குழந்தை பருவமே நீ பகவானை விட்டு கிளம்பி போ அப்படிங்கிறதான். உடனே குழந்தை பருவம் சொல்றதா, பகவான் எல்லாருக்குமே பொது, நான் ஒன்றும் போகலாம் முடியாது, நானும் இருப்பேன், நீயும் வேணா வந்து இருந்துக்கும். அதனால சமுபஸ்தித யௌவனௌ 2 சேர்ந்து இருக்கான். குழந்தை பருவம் யௌவன பருவம் 2 ராமர்த்தியே இருக்கான். அவ்வளவு குழந்தைத்தனமாவும் இருப்பார். தர்மம்னு சொல்லிட்டா அப்படியே இறங்கிடுவார். அப்புறம் சொல்றார், எதிர்ச்சையைவ காம் பிராப்தௌ தேவலோகாதிவாமரௌ. நீர் வந்து எதிர்ச்சையா எங்கேயாவது தேவலோகம் போனீரா விஸ்வாமித்திரரே? எதிர்ச்சையா போய் அங்க தேவலோகத்தில் இருக்க யாரையாவது இங்க அழிச்சுன்னு வந்துட்டீரா? இல்லை, இவா வந்து தேவலோகத்திலேருந்து இவாளை அழிச்சுன்னு வந்தீர் அப்படின்னா ஒரு ரதத்துலலாம் அழிச்சுன்னு வர வேண்டாமா? நடத்தியேவா கூட்டுண்டு வந்தீர். கதம் பத்யாம். ஆனா இவா தேவர்களுக்கெல்லாம் கால் தரையில படாது. இவா கால் தரையில படுறத பார்த்தா இவா தேவலோகம் இல்லைன்னு தெரியுது. அதனால சொல்றார், கதம் பத்யாமிக பிராப்தௌ தேவலோகாதிவாமரௌ. கிமர்த்தம் கதம் பத்யாமிக பிராப்தௌ கிமர்த்தம் கஸ்யவா முனே. உம்மை குழந்தையா இருந்தா நீர் இப்படி வந்து நடத்தி கூட்டின்னு வந்திருப்பீரா? வேற எவனோ ஒருத்தனுடைய குழந்தைன்றதுனால தானே இப்படி நடத்தி இவாளை அழிச்சுன்னு வந்திருக்கீர். இவா போட்டு இருக்கக்கூடிய பூஷணங்களை பார்த்தா, ராஜவேஷத்தை பார்த்தா ஏதோ ஒரு சக்கரவர்த்தி திருமகன் மாதிரி தெரியறதே. பூஷயந்தாவிமம் தேசம் சந்திர சூரியௌ இவாம்பரம். எந்த தேசத்து ராஜா இவா?
இவன் ஏதோ ஒரு தேசத்து ராஜா மாதிரி தெரியல, பல தேசத்துக்கு ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா மாதிரி தெரியறது ராமரை பார்த்தா. அப்புறம் இந்த ரெண்டு பேரையும் பார்த்தா சந்திரனும் சூரியனும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கே, அப்படி இருக்காளே லக்ஷ்மண சுவாமி சந்திரன் மாதிரி இருப்பார். அதனால சொல்றார் சந்திர சூரியவ் இவாம்பரம். அப்புறம் அந்த தலையில இருக்கிற கூந்தல் இருக்கே, அடாடாடா என்ன அழகு என்ன அழகு. காக பக்ஷதரௌ வீரோ ஸ்ரோதுமிச்சாமி தத்வதஹ. அந்த சிரசுல இருக்கக்கூடிய அந்த தலையில இருக்கக்கூடிய அலகபாரம் என்ன அழகா இருக்கு. ஜனக மகாராஜாவுக்கு விதேகன்னு பெயர், சரீரத்தை மறந்தவாளுக்கு விதேகன்னு பெயர். அவருக்கு சரீர சிந்தனையெல்லாம் கிடையாது, ஆத்ம சிந்தனை மட்டும்தான். ஆத்ம சிந்தனையிலே இருக்கக்கூடிய அவருக்கு இந்த கூந்தல்ல எப்படி மனசு வந்தது? கூந்தல்ல மனசு வருது. விஸ்வாமித்திரர் கூந்தலை பார்த்து தான் சொன்னார், அந்த காக்கபக்ஷதரம் வீரம் ஜேஷ்டம் மே தாத்து மருகசின்னு, அந்த கரு கரு கருன்னு கூந்தல் வச்சுட்டு இருக்கானே அந்த பையனை அனுப்பியும் கூட அப்படின்னு தான் கேட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இவர் சொல்றார், என்ன சொல்றார், இந்த கரு கரு கருன்னு கூந்தல் இருக்கே இந்த குழந்தை, அப்பேற்பட்ட அந்த குழந்தைய எங்கேருந்து நீங்க அழைச்சின்னு வந்தீங்க, எங்கேருந்து அழைச்சின்னு வந்தீர் என்று இப்படி இவ்வளவு விஷயத்தை கேட்கிறார். யாரு? ஜனக மகாராஜா. இப்படி இந்த குழந்தை யாரு எங்கேருந்து அழைச்சின்னு வந்திருக்கேங்கிறதுக்கு இப்ப என்ன சொல்லணும் விஸ்வாமித்திரர்? தசரதட்டா அவ்வளவு பேசினாரு. அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் அப்படிலாம் ஸ்லோகம் சொன்னாரே. அப்ப இந்த ஜனக மகாராஜா மேலும் சொல்றார், நான் இப்போ போய் அப்படி தியானம் பண்ணக்கூடிய நேரம், ஆனா என்னுடைய தியானத்துல எந்த ஒரு பிரம்மத்தை நான் சிந்தனை பண்ணுவனோ அந்த பிரம்மமே இல்லாம இந்த ராமர் தான், இந்த குழந்தை தான் என் ஹிருதயத்திலே தெரியுறான். இது என்ன அவஸ்தைன்னே புரியலையே, நான் இவ்வளவு கேட்டு இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீரேன்னு. விஸ்வாமித்திரர் சொன்னார், அகம் வேத்மி மகாத்மானம்லாம் சொல்லலை. ஏன்னா எப்போ குழந்தை உரிமை உடையவன் எவனோ அவனுக்கே இதை பத்தி புரியல நான் சொல்லி, இப்ப இவங்கிட்ட சொன்னாவா புரிய போறது அப்படின்னு இல்லை. பின்ன என்னன்னா, ஜனக மகாராஜனே உன்னுடைய அவஸ்தைய நீ இப்ப வெளில சொல்லிட்ட, என்னால சொல்ல முடியல. ஏன்னா உனக்கு இருக்கிற அதே ஆனந்த அவஸ்தை தான் எனக்கும். ஆனா அப்படி சொன்னதோட நிறுத்தாம இருந்தாலும் சொல்றார், இவா ரெண்டு பேரும் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரர்கள். சித்தாசிரமத்துல யஜ்ஞத்தை சம்ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக அழைச்சிட்டு வந்தேன். அந்த யாகம் நல்லபடியா பூர்த்தி ஆச்சு இவாளால. அங்கே இருந்து கிளம்பி இந்த மிதிலா தேசத்துக்கு வர வழியில கௌதம முனிவருடைய ஆசிரமத்துல அகல்யை அம்மாவுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் ராமர். என்று அகல்யை சாப விமோச்சனம் ஆயிடுத்து அப்படிங்கிறத அந்த இதை கேட்டுட்டே இருந்தார் சதானந்தர் அப்படின்னு. ஜனக மகாராஜாவுடைய ராஜ புரோகிதர். இந்த சதானந்தர் யாருன்னா கௌதம முனிவருக்கும் அகல்யைக்கும் பிறந்த புத்திரன். உடனே அவர் சொன்னார், ஆஹா எங்க அப்பா அம்மா மறுபடியும் சேர்ந்துட்டாளா, அந்த பாக்கியத்தை கொடுத்தது இந்த ராமர் தானா, ஆஹா ராமா எப்பேற்பட்ட புகழ் உனக்கு அப்படின்னு ராமருடைய பெருமையை பேசணும். ஆனா சதானந்தர் இந்த ராமரை அழைச்சிண்டு இப்படி ஒரு பெருமையை பண்ணது யாரு? விஸ்வாமித்திரர். அதனால விஸ்வாமித்திரருடைய பெருமையை பிரபாவத்தை அந்த சபையில சொல்றார். விஸ்வாமித்திரருடைய பெருமை என்ன அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு தமிழ்ல இருக்கே.
முயற்சி திருவினையாக்கும். விஸ்வாமித்திரருக்கு அவர் பிறந்தது க்ஷத்ரியனாதான் பிறந்தார். க்ஷத்ரிய பலம்தான் ரொம்ப ஆரம்பத்தில் ரொம்ப பெருசு வசத்தின்னு நினைச்சார். அப்படி வசத்தின்னு நினைச்சவருக்கு ஒரு சமயம் அவர் வசிஷ்டரோட யுத்தத்தில் தோத்து போனார். அப்போ அவர் நினைச்சார், இந்த க்ஷத்ரிய பலம்லாம் பலம் இல்லை, வசிஷ்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்ம தேஜஸ் அப்படிங்கிற பிரம்ம ரிஷிங்கிற பலம் தான் பலம், அஹோ தெய்வ பலம் பலம் அப்படின்னு நினைச்சுண்டு காட்டுக்கு போயிட்டார் தபசு பண்ண. தானும் ஒரு பிரம்ம ரிஷி ஆயிடணும் அப்படின்னு நினைச்சு தபசு ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா பண்றார். ஒரு நாள் கண்ணை திறந்தார். அப்ப திரிசங்குன்னு ஒருத்தன் வந்தான். இவரை விழுந்து நமஸ்காரம் பண்ணி சேவிச்சு, எனக்கு ஒரு வரம் கொடுக்கணும், நான் சொர்க்கத்தில் இந்த சரீரத்தோட சொர்க்கத்துக்கு போகணும்னா. சரி அப்படியே நடக்கும், போ, தேவேந்திரன்ட்ட சொல்லு நான் சொன்னேன்னு அப்படின்னு இங்கேருந்து அவனை சரீரத்தோடைய சொர்க்கத்துக்கு அனுப்பினார். உடனே தேவேந்திரனுடைய சபையில் போய் உட்கார்ந்துட்டு தேவேந்திரனுக்கு சமமாக நினைச்சுட்டான். தேவேந்திரனுக்கு வந்தது கோபம். பயல, நீ நானும் சமமாடா, போடா அப்படின்னு எட்டி ஒரு உத விட்டான். சொர்க்கத்திலேருந்து தலைகீழ விடறான் திரிசங்கு. உடனே அந்த திரிசங்குக்காக தன்னுடைய தபஸினுடைய மகிமையினால அவனுக்குன்னு ஒரு சொர்க்கத்தை உண்டு பண்ணாராம். அங்க போய் சௌக்கியமா இருந்து எப்ப இந்த மாதிரி ஒரு தபஸை உபயோகப்படுத்துறாரோ அப்பவே அவர் தபசு போயிடுச்சு. அப்ப திரிசங்குக்கு கொடுத்ததுல அவர் தபசு போச்சு. மறுபடியும் தபசு பண்றார். வேற இடத்துல போய் உட்கார்ந்துட்டு மறுபடியும் தபசு பண்றார். சுனஷேபன்னு ஒருத்தன் அவனுக்காக ஒரு தடவை தபச விரயம் பண்ணினார். மறுபடியும் தபசு பண்ணார். ரம்பை மேனகைன்னு ஒருத்தி வந்தா, ஒரு அப்சரசு. அவளுடைய அழகுல மயங்கி போய் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அந்த மேனகையினுடைய ரமிச்சுண்டு இருந்தார். காமத்துல தன்னை இழந்துட்டார் தபச. உடனே மறுபடியும் முழிச்சுண்டார், தபசு பண்ணார். மறுபடியும் ரொம்ப காலம் தபசு பண்ணார். கண்ணை திறந்து பார்த்தார். இதே மாதிரி இவருடைய தபசை கெடுக்கணும்னு ரம்பை வந்தா. உடனே அவளை சாபம் கொடுக்கிறார் கோபத்தினால. அந்த கோபத்தினாலையும் தபசு போச்சு. அப்ப தபசுங்கிறது ஒருத்தருக்கு ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னா போயிடும். நமக்கெல்லாம் தபசு இல்லை, பயப்பட வேண்டாம். நமக்கெல்லாம் தபசு இருந்தா தானே நமக்கு நம்மளையே காப்பாற்றிக்க தெரியாது. அப்புறம்தான் நாம இன்னொருத்தரை காப்பாற்றுறதுக்கு. அதனால நம்ம யாருக்கும் விபூதி கொடுக்கறதுக்கோ எலுமிச்சம்பழம் கொடுக்கறதுக்கோ முடியாது நம்மளாலலாம். நமக்கே நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அடுத்த நிமிஷம் இருக்க போறோமா, சாப்பிட போறோமா, தூங்க போறோமா, உயிர் போக போறதா, என்ன பண்ண போறோம் நமக்கே தெரியாது. அதனால இன்னொருத்தனை பார்த்து நீ இருப்ப சௌக்கியமா இருப்பேன்னு எப்படி சொல்றது? அதனால நாம பயப்பட வேண்டாம். இது தபசு பண்ற முனிவர்களுக்கு தான். அதனால அந்த விஸ்வாமித்திரர் முதல்ல நிறைய அந்த திரிசங்குங்கிறவனுக்கு அனுகிரகம் பண்ற வியாழத்தை தபசு போச்சு. அப்புறமா மேனகைக்காக காமத்துல தபசு போச்சு. ரம்பையினிடத்துல கோபப்பட்டதுக்காக தபசு போச்சு. அப்ப காமத்துக்கும் கோபத்துக்கும் இது மாதிரி லௌகீக விஷயத்துலலாம் இருந்தா தபசு போயிடும். தபசுங்கிறது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்ங்கிறது எது? காமம் மட்டும்
இல்லாமல் இருந்தால் பிரம்மச்சரியம் நினச்சிக்க கூடாது. சில பேருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் நிறைய ஆசை இருக்கும். சில பேருக்கு நகை வாங்கணும்னு ஆசை இருக்கும். சில பேருக்கு டிவி பார்த்துட்டு ட்ராமாவாக பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். இதெல்லாமே காமம் தான். ஆசைகளுக்கு தான் காமம்னு பேர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதம் இருக்கும். அது என்னென்னு அவாவாளுடைய ஹிருதயத்தில் அவாவாலே தெரிஞ்சுட்டா தான் உண்டு. அதனால இந்த இடத்துல இப்படியெல்லாம் இவர் தபசு போறதுனால இவர் இன்னொரு மறுபடியும் புஷ்கர கஷேத்திரத்தில் வந்து கோரமான தபசு பண்றார். ரொம்ப காலம் தபசு பண்ணி கண்ணை திறந்தார். அப்படி கண்ணை திறந்ததும் ரொம்ப பசியா இருந்தது. அவர் கண்ணை திறந்து இப்படி பார்க்கிறார். அங்க ஒரு பாத்திரத்துல நல்ல பாயசம் இருந்தது. இது எப்படி இங்க இருந்ததுன்னு இப்ப அவருக்கு அது சிந்தனை இல்லை. அதை முதல்ல போய் சாப்பிடலான்னு போய் எடுக்க போறார். எடுக்க போனது ஒரு பிச்சைக்காரன் வந்தான். ஐயா ரொம்ப பசிக்கிறதையா, குடும்பமே கஷ்டப்படுறது, இந்த ஆகாரத்தை கொடுத்தா நான் சாப்பிட்டு போயிடணும். உடனே இவர் என்ன சொல்லணும், ஏண்டா நானே பசியில தான் வாடின்னு இருக்கேன், நீ வந்துட்டியா போடான்னு மிரட்டணும். கோபம்லாம் படலை, சாந்தம் வந்துடுது. இல்லப்பா எடுத்துன்னு போப்பா அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டார். கொஞ்சம் கூட விகாரமே இல்லை இவர். உடனே தேவேந்திரன் பிரத்யட்சமாகி இவரை பார்த்து சொன்னா, நீ பிரம்ம ரிஷி தான், ஓய் நீ வந்து சந்தேகப்பட வேண்டாம், நீ பிரம்ம ரிஷி தான். உடனே விஸ்வாமித்திரர் சொன்னார், ஏன்பா நீ எல்லாம் சொன்னா நான் வந்து பிரம்ம ரிஷின்னு ஒத்துண்டுருவனா? நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுத்தா ஒத்துக்க மாட்டேன். பின்ன யார் கொடுக்கணும்? யாரு சர்டிபிகேட் கொடுத்தா லோகமே செல்லுபடியாகுமோ அப்படி ஒரு சர்டிபிகேட் எனக்கு வேணும். யார் பிரம்ம ரிஷின்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, வசிஷ்டர் வாயால நான் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கியாகணும். உடனே வசிஷ்டர் வந்தார், தோன்றினார். விஸ்வாமித்திரருடைய கோரமான தபசுக்கு சந்தோஷப்பட்டு அவர் சொன்னார், பிரம்ம ரிஷி துவம் ந சந்தேகா, நீர் பிரம்ம ரிஷி என்கின்றதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் சில பேர் வித்வான்கள்லாம் வியாக்கியானத்தில் மாற்றி மாற்றி சொல்லுவா, நீர் பிரம்ம ரிஷி அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம்னு சொன்ன சந்தேக, பிரம்ம ரிஷி துவம் ந சந்தேக அப்படின்னா சந்தேகமே இல்லை. பிரம்ம ரிஷி தொன்ன சந்தேக, கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால விஸ்வாமித்திரருக்கு என்னன்னா, வசிஷ்டர் வாயால பட்டம் கட்டிட்டோம், சந்தோஷம். அப்படி ஒரு நிலை அவருக்கு வந்தது. அப்புறம்தான் பிராமணன், க்ஷத்ரியனா பிறந்து கடுமையான தபசு பண்ணி பிராமணனாக ஆனார். நிறைய இழந்திருக்கார். அது பல ஆயிரம் கோடி வருஷம் தபஸ்ல இழந்திருக்கார், சும்மா இல்லை. அப்ப அவருடைய அந்த மகிமைய இங்க இருக்கிற சபையில சதானந்தர் எல்லாருக்கும் சொன்னான். இதை கேட்ட ராமருக்கு லக்ஷ்மணனுக்கு தன் ஆச்சாரியனை பத்தி குருநாதரை பத்தி இந்த சபையில சொல்றாளேன்னு சந்தோஷம் வந்துதான். அப்ப அந்த யஜ்ஞசாலையில அன்றைய பொழுது போச்சு. மறுநாள் யாகங்கள்லாம் முடிஞ்சு ஜனக மகாராஜா சபைக்கு வரப்போறார். விஸ்வாமித்திரரை பார்த்து சொன்னார், நீர் வந்து இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு நாளைக்கு மிதிலா தேசம் நகரத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி சபைக்கு வந்துடுங்கோ, உமக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் இன்னைக்கு ராத்திரிக்கு பண்ணிடுறேன்னு விஸ்வாமித்திரருக்கும் ராமலட்சுமணர்களுக்கும் மற்ற முனிவர்களுக்கும் ஜனக மகாராஜா தன் மந்திரிகளை விட்டு ஏற்பாடு பண்ணினார். அதில் ராத்திரி பொழுது போய் மறுநாள் காலமே ஸ்நானங்கள்லாம் முடிச்சு அனுஷ்டானங்களை முடிச்சு மிதிலா தேசத்துக்குள்ள நகரத்துக்குள்ள அந்த தெருவீதியில நடந்து வரார் ராமர் லக்ஷ்மணரோட. விஸ்வாமித்திரர் கொஞ்சம் முன்னாடி போறார், பின்னாடி வா 2 பேர் நடந்து வரா. இப்படி ராமலக்ஷ்மணர்கள் 2 பேர் வந்திருக்கான்னு நேத்திக்கே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்செடுத்து ஊருக்கே.
அதனால இந்த பக்கம்தான் ராமர் போவார் சபைக்கு அப்படின்னு ஜனங்கள்லாம் வாசல்ல வந்து ராமரை பார்க்கறா. பார்த்தா ராமருடைய அந்த அழகை பார்க்கறா. தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுவழல் கமல மன்ன தாள் கண்டார், தாளே கண்டார், தடக்கை கண்டாருமத்தே, வாழ் கொண்ட கண்ணார் யாரே வடிவினை முடிய கண்டார், ஊன் கண்ட சமயத்தன்னால் உறவு கண்டாரை ஒத்தார். ராமருடைய தோள் அப்பேற்பட்ட அந்த ஆஜானு பாகுவா இருக்கக்கூடிய அந்த தோள், அந்த தோல் எப்படி இருக்கும்னா அரச மரத்திலேருந்து அரச மரம் ஒசரத்திலேருந்து விழுது வந்து தொங்குமே, அந்த அளவுக்கு ராமர் ஒசரமா இருப்பார். அந்த விழுது மாதிரி அவர் தோளே இருக்கான். அந்த தோல்ல பட்ட கண்ணு இவாளுக்கு அதுக்கப்புறம் ராமர் தோல்லேருந்து கண்ணு அகலவே இல்லைங்கிறார். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுவழல் கமல மன்ன தாள் கண்டார், தாளே கண்டார். அந்த தோல்லேருந்து நேரா திருவடிக்கு போறது. திருவடி எப்படி இருக்குன்னா தாமரை போன்ற திருவடி, தாமரை போன்ற திருவடி. அப்பேற்பட்ட இந்த ஜனக மகாராஜா நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளுடைய கண்கள் எப்படி இருக்குங்கிறார். அவ கண்ணு கத்தி மாதிரி ஷார்ப்பா இருக்குமா. வாழ் கொண்ட கண்ணார், அப்பேற்பட்டவாளை யாரும் நேருக்கு நேர் பார்க்க முடியாது, அவ்வளவு கம்பீரமா இருப்பான் அந்த ஸ்திரீகளே. ஆனா அவளே ராமரை அப்படி பார்த்துட்டு அந்த பார்வை ராமரை பார்க்க முடியாம கண்ணு அவ ராமர் திருவடிக்கு போயிடுதான். அதனால ஒருத்தர் பேசிக்கிறா ஸ்திரீகள்லாம், யார் இவர் யார் இவர் யார் இவர்னா ஒருத்தர் சொல்றார், தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலிவன் மேனி என்பார், பூவையே பொருதும் என்பார், மயலுடை துலகம் என்பார், மானிடன் அல்லன் என்பார், கயலுகள் கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார், தயரதன் புதல்வன் என்பார். இவர் ஏதோ தசரதனுடைய புத்திரனாண்டி, அவர் கண்ட பத்தியா. தாமரை கண்கள் என்பார், தாமரை போன்ற கண்ணடி. தாமரையினுடைய இதழ் ஓரத்துல செவந்திருக்கிற மாதிரி ராமருக்கு எப்போதும் ஓரத்துல செவந்து இருக்குமா. புயலிவன் மேனி என்பார், புயல்னா மேகத்துக்கு புயல் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு, மேகம்னு ஒரு அர்த்தம் உண்டு புயலுக்கு. அதனால மேகம் எப்படி இருக்கும், நீருண்ட மேகம் எப்படி இருக்கும்னா கருப்பா இருக்கும். அந்த நீருண்ட மேகத்தை பார்க்க அழகா இருக்கும். அதுபோல ராமர் கருப்பா நீலமேக ஷாமலனா இருக்காராம். அதனால சொல்றார் அவ்வளவு அழகா இருக்கார். மயலுடை துலகம், ஏன் உனக்கு காலமே வேலை இல்லையா ஒருத்தி கேட்கறா. ஏன் இவரையே வர்ணிச்சுருக்கிய, உனக்கு வேற வேலையே இல்லையான்னா. நான் வர்ணிக்கிறது இருக்கட்டும், நான் வர்ணிக்கிறத கேட்டு நீ ஏன் இருந்துட்டே இருக்க? அப்போ உனக்கும் அதுல அவரை பார்க்கணும் தானே இருக்கு, பாரு பேசாம. அதனால கயலுகள் கடலுள் வைகும், சாட்சாத்து க்ஷீரசாகரத்துல படுத்துட்டு இருக்கக்கூடிய பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய பெருமாளோன்னு தோன்றது. அந்த பெருமாளே இப்ப நம்ம கண்ணுக்கு விருந்தாகிற மாதிரி இங்க வந்து நிக்கிறார் அப்படின்னு சொல்ற. அதனால அந்த அடுத்த சொல்றா, தம்பியை காணும் என்பார். தம்பிய பாரு, அவருடைய தம்பி அவன் எப்படி வெள்ள விளையாடுன்னு இருக்கார் பார், ஜொலிச்சுண்டு. அவர் என்னமா துருன்னு இருக்கார் பார். எப்போதும் முகத்துல ஒரு அவரை கூடவே அண்ணாவை அப்படியே பாதுகாக்கணும் போலயே இருக்கார், ஒரு காவலாளி மாதிரி தெரியுறாரு. ஆனா என்ன தேஜஸ், என்ன அழகு தம்பிக்கு. இப்படி சில பேர் தம்பியை பேசுறா, சில பேர் அண்ணாவை பேசுறா. புருஷர்கள்லாம் பாகுபலத்தை பேசுறா, புஜபலத்தை. அவளுக்கு தோணினது. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் கம்சனை வதம் பண்றதுக்கு மதுரா உள்ள நுழையும் பொழுதே
பிபந்த இவ சக்ஷுத்யாம் லிஹந்த இவ ஜிஹ்வயாம் ஜிக்ரந்த இவ நாசாபியாம் சம்பந்த இவ பாகுபிஹி. சில பேருக்கு கண்களுக்கு விருந்தா இருக்கு கிருஷ்ணனை பார்க்கறதே. சில பேருக்கு கிருஷ்ணனுடைய அந்த அழகை பார்த்ததும் தோல் வலிமையை பார்த்ததும் புருஷர்களுக்கெல்லாம் ஆகா ஓகோன்னு இருக்கு. குலையாப்பிடங்கிற யானையே தூக்கி அடிச்சுட்டு உள்ள வந்திருக்கான். அதனால சில பேருக்கு இது இந்த குழந்தை இப்படி மாட்டின்னு எடுத்த சானூரன் முஷ்டிகன்ட்ட அப்படின்னு அழறா. அவாவாளுக்கு ஏத்த மாதிரி பயரசத்திலேருந்து எல்லா ரசத்தையும் கொடுக்குறான். நவரசமும் தெரியறது. அதுபோல இங்க ராமர் நவரசமும் எல்லாருக்கும் காட்டுறான். அந்த அயோத்தியில இருந்து வாக்கப்பட்டு வந்த ஒரு பெண் இங்க மிதிலா தேசத்துல இருக்கலாம். ஷாமலா கோமலான்னு 2 பேர் இருக்கா அந்த ஜனக மகாராஜா தேசத்துல. இந்த ஷாமலா கோமலாக்கு என்னன்னா, ஷாமலா தான் அயோத்தியிலேருந்து வந்தவ, கோமலா இங்கே பிறந்து வளர்ந்தவ. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து பக்கத்தான். எப்பொழுதும் ஷாமலா ராமரை பத்தியே பேசின்னு இருப்பா. ஏன்னா ராமரை பார்த்து பார்த்து வளர்ந்தவ. கோமலா எப்பொழுதும் சீதையை வேண்டிய அழகையே பேசுவா. இப்படி வா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சு. அப்ப அந்த ஷாமலாக்கு ஒரு நாள், அதாவது 2 பேருக்கும் பேச்சு வார்த்தையில எங்க சீத்தை தான் அழகு, எங்க ராமன் தான் அழகுன்ற பேச்சு 2 பேருக்கு பெரிய சண்டை வந்துடுது. பெரிய சண்டையில எங்க ராமன் எப்படி ஒரு அழகு பாரு, நான் அயோத்தியிலேருந்து கூட்டுண்டு வரேன் அப்படின்னு போய் அயோத்திக்கு போய், ராமா எங்காத்து பக்கத்தாத்துல ஒருத்தி ரொம்ப பிரச்சனை பண்றா, உன்னதான் அழகுன்னு சொன்ன, நீ கொஞ்சம் உன்னை காமிச்சிட்டு போன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. அதனால என்ன பண்ணா, இவளோட பேசாம இருப்போம்னு பக்கத்தாத்துல அவளோட கோமலாவோட ஷாமலா பேசுறதே இல்லை. ஜன்னல் கூட திறக்காம சிமெண்ட் எல்லாம் போட்டுறாலும், ஜன்னலை கூட மூடிடுறா. அப்போ இன்னைக்கு அந்த ராமர் வரார். எல்லாம் பகவான் எப்படி ஒரு பக்தனுக்கு எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்றான் பாருங்க. அந்த ஷாமலா என்னமோ வாசல்ல சத்தமா இருக்கே அப்படின்னு வெளியில பார்க்கறா. எந்த ராமரை கூட்டுன்னு தன் தோழியான கோமலாவுக்கு காட்டணும்னு நினைச்சாலும் அந்த ராமர் அப்படி நடந்து வரத பார்த்ததும் உடனே ஓடி போய், கோமலா கோமலா வெள்ளவா அப்படின்னா. என்னது ஷாமலா ரொம்ப நாள் கழிச்சு கூப்பிடுற, என்ன விஷயம்? வாசல்ல வா, வாசல்ல பாரு. உடனே வாசல்ல வந்தா. யாரு தெரியுமா? எங்க ராமன். நம்பியை காண நங்கைக்கு 1000 கண்கள் வேண்டும். பாத்தியா, எங்க ராமன் சுந்தர பரிபூரணா இருக்கான் பார், எப்படி இருக்கான் பார். எங்க ராமனை பார்க்கறதுக்கு உங்க சீதைக்கு 1000 கண்ணு வேணும், ஜாக்கிரதை. உடனே கோமலா அப்படி மயங்கி போயிடுறா. ராமர் அழகுல சீதையே மயங்கிறா. கோமலா என்ன, கோமலா உடனே முழிச்சுட்டு சொன்னா, கொம்பினை காணும் தோறும் குறிசிற்கும் அன்னதேயாம். எங்க சீதையை பார்க்க கூட உங்க ராமனுக்கு 1000 கண்ணு வேணும், போடி அப்படின்னா. இப்படி எல்லாம் இவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டு, தம்பியை காணும்னா ஒருத்தர், யாருதான் என்ன தபசு பண்ணாலோ தெரியல. ஏன், யாரோ ஒரு பண்ண புண்ணியம்தான் இவா 2 பேரும் இப்படி வரா. இவா 2 பேரும் நம்ம முன்னாடி இப்படி நிக்கிறாளே என்று சொல்லி, கட்டாயம் யாரோ தபசு பண்ணியிருக்கா என்றெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது, ஆளுக்காள் பார்க்கறா, ஊர்ல இருக்கிறவா பார்க்கறா, எல்லாரும் பார்க்கறா. அவளே ராமர் அழகு இப்படி, ராமர் அழகு இப்படி, ராமர் அழகு இப்படின்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, இந்த ராமரை சீத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருக்கு ஆசை வந்துடுது. ஆழ்வார்லயே 2 ஆழ்வார் முக்கியமா நாயகா நாயகி பாவத்துல மாறிடுவா. எப்பொழுதும் பெருமாள் எப்பொழுதும் நாயகனாகவும் தாங்கள் நாயகியாகவும் இருப்பா. பெருமாள்கிட்ட பரகால நாயகி பராங்குஷ நாயகின்னு பெறவாள். திருமங்கை ஆழ்வார் எப்பொழுதும் அந்த ஸ்திரீ பாவத்துல போயிடுவார் பெருமாள்கிட்ட.
அப்ப தெருவோட வந்துருக்கக்கூடிய பிரபு ராமர் ஒரு அழகான கன்னிகா மடத்துக்குள்ள நுழைகிறார். அது வழியா தான் போகணுமா. விசித்திரமான சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சிருக்கா. ஒவ்வொரு சிற்பத்தினுடைய அழகெல்லாம் ராமர் இப்படி கீழே இப்படி பார்த்து 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 மேலே பார்க்கிறார். பால்கனியில ஒரு சிற்பம், அது ஒரு பொம்மை அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அது இப்படி இப்படி கண்ணை அசைக்கிறது. உடனே அப்படி பார்க்கிறார், சீதையோன்னு தோணு. சீதைனதும் ராமர் பார்த்தவர் அப்படி கீழே குனியல, அப்படியே கம்பீரமா தான் பார்க்கிறார். சீதையும் மேலேந்து பார்க்கிறார். மேலேந்து ஒருத்தர் கீழே பார்க்கும்போது, மேலேந்து கீழே இருக்கிறவளை பார்க்கும் பொழுது அவளுடைய தலை தான் தெரியும். அப்போ அந்த தலையில ராமர் வச்சிருக்கக்கூடிய அந்த கூந்தலுடைய அழகு, ஜனக மகாராஜாவுக்கே கூந்தல் அழகு தெரியுது. சரீரம் வேற ஆத்மா வேறன்னு சொல்லக்கூடிய ஜனக மகாராஜாவுக்கே கரு கரு கருன்னு கூந்தல்னு அந்த அழகு போறது. தபஸ்வியான விஸ்வாமித்திரருக்கே அந்த கூந்தல் அருமை தெரியறதுன்னும் பொழுது ஸ்திரீகளுக்குன்னா தெரியணும். அப்ப சீதை அந்த ராமருடைய கூந்தலை பார்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிட்ட சொல்றா. இத திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை சொல்றார். மை வண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர்கூழை இருபாடிலங்கியாட எய்வண்ண வெண்சிலையே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினை அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. மைவண்ணன் அருங்குஞ்சினர் மேலேந்து பார்க்கும்போது ராமருடைய கூந்தல் ஜொலிக்கிறது. கேசம் தான் தெரியாது. இந்த கேசம் எப்படி கரு 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 கருன்னு இருக்கு. இந்த கரு கரு கருன்னு இருக்கு. நம்மெல்லாம் கரு கருன்னு இல்லைன்னா டையெல்லாம் அடிச்சுக்க வேண்டும். ராமர் வனவாசம் போறார் 14 வருஷம். 14 வருஷத்துல ராமருக்கு அந்த கேசத்துக்கு அவ ஜடாபாரம் தரிச்சுட்டு தான் போறார். ஜடையா ஆக்கிண்டு போறார். அப்படிதான் வரம் வாங்கிக்கிறார் கைகை. ஆலம்பாலை வச்சுட்டு தலையில அப்படி தடவிண்டு முழுக்க தலைவிண்டு ஜடை ஆக்கிக்கிறார். ஜடைன்னு ஆக்கிண்டார். ஏன்னா அதுக்கப்புறம் 14 வருஷம் எண்ணெய் தேய்ச்சிலாம் குளிக்க மாட்டார் ராமர். தலைக்கு குளிச்சாலும் அப்படியே அந்த தலையை உதறிண்டு அப்படியே கட்டிக்க வேண்டியதுதான் ஜடை. இப்ப 14 வருஷம் கழிச்சு ராமர் அயோத்திக்குள்ள நுழையும் பொழுதே அவபிரத அந்த மங்கள ஸ்நானங்கள் பண்றார். 4 குழந்தைகளும் ராம லக்ஷ்மண பரத சத்ருகுனன்னு. அவளுக்கெல்லாம் இப்போ மங்கள பூஷணங்கள்லாம் போட்டுண்டு வஸ்திரங்கள்லாம் உடுத்திண்டு அப்ப ராமருடைய அந்த தலை ஜடைய ஆக்கின்றாலே அதை ஜடையா இருக்கிற அந்த ஜடைய மறுபடியும் நல்ல கூந்தலா மாத்திரத்துக்கு நிபுணர்கள் இருந்தாலாம். அப்பவே அவ ராமருடைய அந்த தலையில கைய வச்சு அந்த கூந்தல் சிக்கு இருக்குமோன்னு நினைச்சிட்டு பாக்கிறா. அப்படி கைய வச்சா அப்படியே வழுக்கிண்டு வருதான். ஜடைய ஆகலையாம் 14 வருஷம் கூட. அதனால அப்படி ஒரு அழகு ராமனுடைய கேசம். அப்ப அந்த கேசத்தினுடைய மகிமைய சீதா பிராட்டி மேலேந்து பார்க்கிறா. என்ன ஒரு கூந்தல் அழகு. அதனால இந்த கேசம் நல்லா கரு கரு கருன்னு இருக்கே. அப்படி பெரிய கோதண்டத்தை எடுத்துன்னு வந்திருக்கார். அந்த கோதண்டத்தை பிடிச்சுட்டு இருக்கக்கூடிய கை எப்படி இருக்குன்னா கை வண்ணம் தாமரை, தாமரை போன்ற திருக்கரம். அந்த கோதண்டத்திலேருந்து நேரா இருக்கிறது திருவாய். அந்த வாய் எப்படி இருக்குன்னா வாயும் தாமரை போன்ற உதடு. கொஞ்ச தைரியத்தை உண்டாக்கி சீதா பிராட்டி ராமருடைய கண்ணை பார்க்கிறா. கண்ணினை அரவிந்தம், கண்ணும் தாமரை. உடனே அப்படியே ராமருடைய திருவடிக்கு தான் போறதா அவ கண்ணு. அந்த திருவடி எப்படி இருக்குன்னா அடியும் அகுதே நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம